Tonight, I officially announce my retirement from the WWE. ஆஃப்டர் 23 இயர்ஸ் லெகசிக்கு அப்புறமா ஃபைனலாக இவரோட ரிட்டையர்மெண்ட்டும் நெருங்கிருச்சு. இன்னைக்கு இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 1977 அமெரிக்காவில் ஜான்சனா பிறந்தாரு. சின்ன வயசுல இவர் லீனா இருக்கிறத பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றதுனால ஜிம்முக்கு போறாரு. நாம இங்க இருந்தா அச்சீவ் பண்ண முடியாதுன்னு கலிபோர்னியாவுக்கு போயாகணும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அவங்க அப்பா $500 கொடுத்து ஒரு நாள் அங்க 2 வீக்ஸ்க்கு மேல இருக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாரு. கலிபோர்னியால ஒரு ஜிம்ல டாய்லெட் கிளீன் பண்றதுல இருந்து அங்க வர எல்லாத்துக்கும் சின்ன சின்ன வேலை செய்யறாரு. இங்க வேலை பார்க்கறதால மட்டும் நம்ம எதுவும் சாதிக்க முடியாதுன்னு போலீஸ் எக்ஸாம் எழுதுறாரு. ஆனா அதுலயும் ஃபெயில் ஆகுறாரு. ஒரு நாள் இவர் வேலை பார்த்த ஜிம்லயே ஆடுக்கு மாடல் தேவைப்பட்டதுனால இவரையே நடிக்க வைக்கிறாங்க. இவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பான நேவி எக்ஸாமுக்கு இன்னும் 2 வீக்ஸ் இருக்கும்போது இவரோட ஆடை பார்த்து உனக்கு நான் ரெஸ்லிங் ட்ரைனிங் கொடுக்குறேன், உன்னால வர முடியுமான்னு கேட்கறாங்க. நான் தேடி போன எந்த சான்ஸுமே எனக்கு கை கொடுக்கல, அதனால வந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சரின்னு சொல்றாரு. 2 இயர்ஸா ட்ரைனிங் எடுத்து WWE என்டர் ஆகிறாரு. அப்படி என்டர் ஆன 3 to 4 இயர்ஸ்க்குள்ளேயே நல்லா ஃபேமஸும் ஆகிறாரு. WWE ஒன் ஆஃப் த கோட்டஸ்ட் ரெஸ்லரா இன்னைக்கு வர இருக்காரு. WWE ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் டைட்டில் இவர்கிட்ட தான் இருக்கு. என்னதான் இவர் தன்னோட கெரியர் லைஃப்ல பீக்ல இருந்தாலுமே தன்னோட பர்சனல் லைஃபை மிஸ் பண்ணதுனால 600 சில்ட்ரன்ஸோட ஆசை என்னன்னு தெரிஞ்சு அதை நிறைவேற்றி கொடுத்து இன்னைக்கு விருப்பமே இல்லாம ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. இது மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.